அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மீடியா நேயர்களே, இன்று 1446 ரமலான் பிறை 2. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அத்-தபரானியிலே பதியப்பட்டிருக்கிறது. அல் குர்ஆனு ஷாஃபிஉன் முஷஃபஉன் வமாஹிலுன் முஸத்தகுன் மன் ஜஅலஹு அமாமஹு காதஹு இலல் ஜன்னா ஃபமன் ஜஅல ஹல்ஃப ظஹரிஹி ஸாகஹு இலன் நார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரமலானுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலானில் நாங்கள் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். குர்ஆனுடைய சிறப்பை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. நாளை மறுமையில் ஒரு மனிதன் ஏதாவது ஒரு வகையில் நான் சொர்க்கம் போகக்கூடாதா என்று தவிப்பான். யாருடையதாவது ஷஃபாஅத்தை பரிந்துரையை எதிர்பார்த்தவனாக மனிதன் இருப்பான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை போல் 3 நண்பர்கள். முதல் நண்பன் அவர் மௌத்தோடு உங்களை விட்டு பிரிஞ்சு பெற்றுவார். இரண்டாவது நண்பன் கபரில் உங்களை அடக்கியவுடன் உங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவார். மூன்றாவது நண்பன் கபரில் உங்களுடன் சேர்ந்திருந்து உங்களுக்கு துணையாக இருந்து அல்லாஹ்விடத்தில் ஷஃபாஅத்து செய்து நாளை கியாமத்திலே உங்களை ஜன்னத்து வரை கொண்டு சேர்ப்பான். இப்படியான 3 நண்பர்களில் யாரை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட நேரத்தில் சஹாபாக்கள் மட்டுமல்ல, நாமும் தான் சொல்லுவோம், 3வது நண்பரை தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள், முதல் நண்பர் உங்களுடைய சொத்து செல்வம், உங்களுடைய பெயர் உட்பட நீங்கள் மரணித்தவுடன் அனைத்தும் உங்களை விட்டு பிரிந்துவிடும். இரண்டாவது உங்களுடைய உறவினர்கள், உங்களை அடக்கும் வரை உங்களுடன் கூடியிருப்பார்கள். கபரில் உங்களை வைத்து அடக்கி மண்ணை போட்டதற்கு பின்னால் சிறிது நேரத்தில் அவர்களும் அங்கிருந்து சென்று விடுவார்கள். மூன்றாவது நண்பன் தான் அல் அமாலு ஸாலிஹ், சாலிஹான அமல்கள். அதில் மிக சிறப்பானது குர்ஆன். அது மிக பெரும் ஷஃபாஅத்து செய்யும். ஒரு மனிதனுக்கு அவன் தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் மிக பிரயோசனமாக அவனை ஜன்னத்து வரை சேர்க்கக்கூடிய ஒரு முஷஃபியா, ஒரு ஷாஃபியா இருப்பது என்பது, ஒரு பரிந்துரை செய்யக்கூடியவர் இருப்பது என்பது மிக பெரும் பாக்கியம். அல்லாஹ் ஷஃபாஅத்தை பற்றி, பரிந்துரையை பற்றி குர்ஆனில் அநேகமான இடங்களில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான். அப்படியான சில இடங்களில் ஒன்றுதான் பக்ராவிலே 48வது வசனமாக அல்லாஹு தஆலா வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவின் மூலமாக எந்த ஒரு பிரயோசனத்தையும் காண முடியாத ஒரு நாள் வரும். யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு நாள் வரும். அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்துன், எந்த ஒரு ஆன்மாவின் மூலமாகவும் பரிந்துரை அல்லாஹ்விடத்தில் செல்லுபடியாகாது. வலா யுஹது மின்ஹா அதுலுன், அவர்களுடைய எந்த வாதமும் அல்லாஹ்விடத்தில் செல்லுபடியாகாது. வலாஹும் யுன்ஸரூன், அவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் கிடைக்க மாட்டார்கள் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அதே போன்று சூரா பக்ராவிலே 255வது வசனமாக மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவருக்கு மட்டும்தான் நாளை ஷஃபாஅத்து செய்ய முடியும். இது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பிட்டு கூறுவதாகவும் முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போன்று சூரா யூனுஸிலே 3வது வசனமாக மாமின் ஷஃபீஇன் இல்லா மின் பஅதி இத்னிஹி, அந்த இறைவன் இருக்கிறானே அவனிடத்திலே அவனுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பரிந்துரை செய்ய முடியாது என்பதாக குர்ஆன் கூறுகிறது. ஸாலிகுமுல்லாஹு ரப்புக்கும், அவன்தான் உங்களுடைய இறைவன் என்பதாக சூரா யூனுஸிலே அல்லாஹு தஆலா 3வது வசனத்திலே கூறி காட்டுகிறான். அதே போன்று சூரா தாஹாவிலே 109 வசனமாக யௌம இதின் லா தன்ஃபஉ ஷஃபாஅத்து இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான், ரஹ்மானாகி அது இறைவன் அனுமதி அளித்தவர்களை தவிர வேறு யாருடைய ஷஃபாஅத்தும் செல்லுபடியாகாது என்பதாகவும் குர்ஆன் கூறி காட்டுகிறது. வரதிய லஹு கௌலா, யாருடைய சொல்லை அல்லாஹ் பொருந்தி கொள்கிறானோ அவர்களுடைய ஷஃபாஅத்தை தவிர்த்து வேறு யாருடைய ஷஃபாஅத்தும் அல்லாஹ்விடத்தில் செல்லுபடியாகாது. அப்போ பரிந்துரை பேசுவதற்கும் அல்லாஹ் முடிவு செய்ய வேண்டும். வலா தன்ஃபஉ ஷஃபாஅத்து இன்தஹு இல்லா லிமன் அதின லஹு, அவன் யாருக்கு அனுமதி அளித்தானோ அவரை தவிர்த்து வேறு யாருடைய ஷஃபாஅத்தும் அவனிடத்தில், பரிந்துரையும் அவனிடத்தில் செல்லுபடியாகாது.
கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஷஃபாஅத் செய்வதற்கு அனுமதி அளிப்பான். உங்களுக்கெல்லாம் தெரியும், நாளை மறுமையிலே எல்லா மனிதர்களும் தன்னுடைய நிலைமை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே யா உம்மதி யா உம்மதி என்று தன்னுடைய உம்மத்தை பற்றி நபி அவர்கள் சிந்திப்பார்கள், அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்வார்கள். அப்படிப்பட்ட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அந்த ஹவுதுல் கௌசருடைய நேரத்திலே அந்த நீர் தடாகத்தின் பக்கத்தில் வைத்து நபியுடைய தோழர்கள் நீரருந்த வருவார்கள், அவர்களை மலாய்க்காமார்கள் தடுப்பார்கள். அந்த நேரத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅகூலு, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஃபஅகூலு யா ரப்பி அஸ்ஹாபி, சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இது என்னுடைய தோழர்கள், அவர்களை வழிவிட்டு அவர்களுக்கு நீர் பருந்த அனுமதி வழங்க வேண்டும். ஃபயகால், நபிக்கு சொல்லப்படும், இன்னக லா தத்ரி, நபியே நீங்கள் அறிய மாட்டீர்கள், மா அஹ்தஸு பஅதக், உங்களுக்கு பின்னால் இவர்கள் எல்லாம் புதிய விடயங்களை மார்க்கத்தில் உருவாக்கியவர்கள், அவர்களுக்காக இன்று அனுமதி இல்லை. அப்போ அந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்து கூட அந்த இடத்தில் அல்லாஹ்விடத்தில் எடுக்கப்படாத ஒரு தருணமாக அதாகிவிடும். அதே போன்று அதே ஹதீஸ் ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அதுவும் புகாரியிலே பதியப்பட்டிருக்கிறது. இன்னஹும் மின்னி, அவங்க எல்லாம் என்னை சார்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. ஃபயகாலு இன்னக லா தத்ரி, இன்னக லா தத்ரி, நபியே நீங்கள் அறிய மாட்டீங்க, மா பத்தலு பஅதக், அவர்கள் உங்களுக்கு பின்னால் மார்க்கத்தை மாற்றிட்டாங்க. ஃபஅகூலு சுஹ்கன் சுஹ்கன் லிமன் பத்தல பஅதி, ரசூலுல்லாஹ் பதுவா செய்வாங்க, அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அவர்களுக்கு கைசேதம் உண்டாகட்டும், அவர்களுக்கு அழிவு உண்டாகட்டும், அவர்கள் எனக்கு பின்னால் யாரெல்லாம் மார்க்கத்தை மாற்றினார்களோ. இது என்ன, இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துறது, ரசூலுல்லாவுக்கும் அந்த நேரத்தில் சில சந்தர்ப்பங்களில் ஷஃபாஅத்தின் மூலமாக அவர்களுக்கு அனுமதி எடுத்து கொடுக்க முடியாது. அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே சூரா நஜ்மிலே 26வது வசனமாக மலாயிகாமார்களும் ஷஃபாஅத் செய்வார்கள் என்பதாக குர்ஆன் கூறி காட்டுகிறது. வக்கம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத், அந்த வானத்திலே சில மலாயிகாமார்கள் இருக்கிறார்கள். லா துக்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஅன் இல்லா மின் பஅதி அய்யதனல்லாஹு லிமன் யஷாஉ வ யர்தா, அல்லாஹ் நாடியவர்களை, அல்லாஹ் பொருந்தியவர்களை தவிர்த்து, இறைவன் யாரை நாடினானோ யாரை பொருந்தி கொண்டானோ அவர்களை தவிர்த்து மலாயிகாமார்களிலும் சிலர்களுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் நாடிய மலாயிகமார்களுடைய ஷஃபாஅத்தை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதாகவும் சூரா நஜ்மிலே கூறப்பட்டிருக்கிறது. சங்கையானவர்களே, இவ்வளவு விடயங்கள் சொல்ல காரணம், ஷஃபாஅத் என்பது மிக முக்கியமானது. இந்த ஷஃபாஅத்திலே எந்தவிதமான குறைபாடும் இல்லாமல், எந்த விதமான தடுங்களும் இல்லாமல் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முழுமையான ஒரு ஷஃபாஅத்து தான் அல்லாஹ்வுடைய கலாமாகி அல் குர்ஆன். ஆரம்பமாக சொன்ன ஹதீஸ், அல் குர்ஆனு ஷாஃபிஉன் முஷஃபஉன், அதாவது ஷாஃபிஉன் என்பது அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசக்கூடியது இந்த குர்ஆன். முஷஃபஉன் என்பது பரிந்து பேசுவதற்கு தகுதி அளிக்கப்பட்டது என்ற கருத்து. அப்போ ஆரம்பத்தில் இருந்தே குர்ஆன் என்பது அல்லாஹ்விடத்தில் முன்கூட்டியே உறுதி செய்யப்பட்டது தான். அது செய்யக்கூடிய ஷஃபாஅத்து நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று அதே ஹதீஸிலே தொடராக ஒமாஹிலுன் முசத்தகுன், ஒரு உண்மையான துணை, ஒமாஹிலுன் ஒரு உண்மையான அந்த அவருக்கு உதவி செய்யக்கூடியதாக அந்த குர்ஆன் இருக்கும். மன் ஜஅலஹு அமாமஹு, யார் அந்த குர்ஆனை தனக்கு முன்னால் இமாமாக, தனக்கு தலைவராக ஆக்கிக்கொள்வாரோ, காதஹு இலல் ஜன்னா, அது அவரை சுவரத்திற்கு வழித்து செல்லும், சுவரத்திற்கு அவரை அது வழிநடத்தி செல்லும். ஒமன் ஜஅல ஹல்ஃப ظஹரிஹி, யார் அதை தனக்கு பின்னால், முதுகுக்கு பின்னால் ஆக்கிக் கொள்வார்களோ, அதாவது அதை பொருட்படுத்தாமல், குர்ஆனுக்கு சங்கை செய்யாமல், அந்த குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்காமல், அந்த குர்ஆனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல், அந்த குர்ஆனின் மீது பாசம் இல்லாமல், அன்பில்லாமல், ஓதாமல் யாரெல்லாம் அந்த குர்ஆனை கவன இனமாக புறக்கணிப்பார்களோ, சாக்கஹு இலன்னார், அது அவரை நரகத்திற்கு இழுத்து செல்லும் என்பதாக தபரானியிலே ஆரம்பத்தில் வந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. சங்கையானவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ் எங்களுக்கு கலாமை இறக்கிய மாதம். அந்த கலாமை அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் இறக்கியதால் தான் இந்த மாதத்திலே அல்லாஹ் எங்களுக்கு நோன்பையும் கடமையாக்கி இருக்கிறான். அது மட்டுமல்ல, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40 வயதுக்கு பின்னால் நபி அவர்களுக்கு நபி பட்டம் கெடுத்து இஸ்லாம் என்ற மார்க்கம் எங்களுக்கு கிடைத்தது இந்த குர்ஆனுடைய வருகையின் காரணமாகத்தான், அதுவும் இந்த ரமலானுடைய மாதத்தில். அதனால் தான் அந்த குர்ஆனுக்கு உண்டான சிறப்பு தான் அத்தனை விடயங்களையும் எங்களுக்கு உள்ளடக்கி வருகிறது. எனவே சங்கையானவர்களே, அந்த குர்ஆனை நாங்கள் கட்டாயம் எங்களுடைய வாழ்நாளில் ஓதி வர வேண்டும். அந்த குர்ஆனுக்கு
முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அந்த குர்ஆனை நேசிக்க வேண்டும், அந்த குர்ஆனை மனனமிட வேண்டும், அந்த குர்ஆனு கொடுக்கக்கூடிய சங்கையை கொடுக்க வேண்டும். குர்ஆனுக்கு முன்னால் கால் நீட்டி இருப்பது, குர்ஆனுக்கு மேலால் வேறு பொருட்களை வைப்பது, குர்ஆனை நாங்கள் கட்டியணைத்து முத்தமிட்டு தலையில் வைத்து மார்போடு அணைத்து கொண்டு அந்த குர்ஆனை நேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். காரணம், அல்லாஹ்வுடைய கலாம், அது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையுடைய ஷஃபாத் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பானா? நாளை மறுமையிலே அந்த சொர்க்கம் மனிதனை சுவனம் வரை கொண்டு சேர்க்கும். நாளை மறுமையில் தலை மாட்டிலே அந்த கபருடைய இருளில் அந்த குர்ஆன் அந்த மனிதனுடைய தலை மாட்டில் இருக்கும். இருந்து நீ கவலைப்படாத, உன்னை சொர்க்கம் வரைக்கும் நான் கொண்டு சேர்க்கிறேன் என்று அவனிடத்தில் வாத அளித்து அல்லாவிடத்தில் அது ஷஃபாஅத்தும் செய்யும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான பொக்கிஷம் இந்த குர்ஆன். எனவே சங்கையானவர்களே, வீட்டில் நாங்கள் பார்க்குறோம், இந்த ரமலான் வந்துட்டுன்னு சொன்னால், விசேஷங்கள் வந்துட்டுன்னு சொன்னால், சில விஷயங்களில் என்ன செய்வாங்க, வீட்டை துப்புரவு செஞ்சுட்டு துப்புரவாளர்களை கூப்பிட்டு இப்படி 4 பேக் 5 பேக் இருக்குது, இதுவரை நீங்கள் எடுத்து துப்புரவு இந்த இடத்த காலி செஞ்சுருங்கன்னுவாங்க. அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அதை போல் சில வீடுகளில் மதரசாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஹஸ்ரத் ஒரு 10-15 குர்ஆன் இருக்குது, பிள்ளைகளுக்கு தேவைப்படுமா? காரணம், வீடை துப்புராக்கிற நேரத்தில் அளவுக்கு அதிகமான குர்ஆன் இருக்குது. அந்த குர்ஆனை ஓதுறதும் இல்லை, பாவிக்கிறதும் இல்லை. குர்ஆனை அப்படி அப்புறப்படுத்தக்கூடிய சில வீடுகளையும் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குர்ஆனை பொக்கிஷமாக வைக்க வேண்டும். வீட்டுக்கு ஒருவருக்கு ஒரு குர்ஆனை பொக்கிஷமாக வைத்து ஓதி வர வேண்டும். சங்கையானவர்களே, குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடிய சங்கையானவர்களாக இந்த ரமலானில் இருந்த அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. बस मेरा जली अली बलिया दे सिरा